ஆமாங்க, இது எங்கூர். ஆமாம், நான் வாக்கப்பட்ட ஊர் கோபி. எங்கூர் கோபி. அங்கே போகிறார் பாருங்க ஒரு உயர்ந்த மனிதன், மனதிலும் உயர்ந்தவர், உடலாலும் உயர்ந்தவர். அங்கே போகிறார் பாருங்க உயர்ந்த மனிதன். அந்த உயர்ந்த மனிதனின் சொந்த ஊர் இது கோபிச்செட்டிப்பாளையம். அப்பாப்பா, இங்கெல்லாம் ரோட்டில் நடக்கிறது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா. அருமையான ஊர். இங்கு எங்களால் செட்டில் ஆக முடியவில்லை. நான் வாக்கப்பட்ட இடம் என்று கூறுவதில் நான் பெருமைப்படுகிறேன். ஆரம்ப காலத்தில் இந்த இடத்துக்கு அவ்வளவா வேலை நிமித்தம் காரணமாக வர முடியல. ஆனால் ஓய்வு பெற்ற காலத்தில் இங்கு வரும்பொழுது நமக்குரிய மனிதர்கள் இல்லை. ஆனால் அதே தெரு, அதே ஒரு கிராமப்புற சூழ்நிலை பிடிச்சிருக்கு. ஐயையோ, அது என்ன பாட்டுங்க? கமலா கார்டன் பாருங்கள். கமலா தான் எங்கள் மாமியார் பேர். நான் இந்த ஊரை பற்றி பெருமையாக சொல்லின்னு இருக்கும்போது கமலா கார்டன் ஒரு இடம் வருது, எங்கள் மாமியார் பேர். கோபி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டுருக்கோம். கிராஸ் பண்ணுகிறோம். அதோ பாருங்கள், ராஜா ஸ்ரீ அன்பு பவன். இந்த அன்பு பவன்கிற ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதோட குட்டியோ என்னவோ இது தெரியல. வரலாம், பக்கத்துலேயே டீ, காஃபி, ஜூஸ், ஐஸ்கிரீம். ஒரு ஹை கிளாஸ் சைவம் ஹோட்டல், வெஜிடேரியன். நன்றாக இருந்தது. இட்லி தனியாக சாப்பிட்டா சுமார், அந்த சாம்பாரோடு சாப்பிடும்போது அட்டகாசம். அப்பா, சாப்பிட்டு விட்டு கிராஸ் பண்ண போகிறோம். ஜாக்கிரதை, எரும மாடெல்லாம் வராது பாருங்கள். என் முன்னாடி போயிட்டார். ஓகே, அதனால ஒன்றும் தவறு இல்லை. பொறுமையாக கிராஸ் பண்ணுவோம். கோபிச்செட்டிப்பாளையம் பொய் சொல்கிறாளாங்கிறவங்களுக்கு சார் ஆட்சியர் மற்றும் உட்கோட்ட நடுவர் அலுவலகம் கோபிச்செட்டிப்பாளையம் காட்டிவிட்டேன் பாருங்கள்.